கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, சுகமாக இருக்கிறீங்களா இல்லை சோகமாக இருக்கிறீங்களா? ஏங்க, நான் எனக்கு கேட்கக்கூடாத கேள்வியாக கேட்டுட்டேன். சொல்லுங்கள், வாய் இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள். சுகமாக இருக்கிறீங்களா இல்லை சோகமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்க. சுகமாக இருக்கிறவங்கெல்லாம் ஜோராக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். வெரி குட். எல்லாருமே சுகமாக இருக்கிறீங்க. அன்பிற்குரியவர்களை, இன்றைய நாளில் ஆவலாய் ஆசையாய் 5வது நவநாள் திருப்பலியை நாம் யாவரும் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என்ன, இப்படி நாம் யாவரும் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் புனித சவேரியார் அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்று தெரியுமா? என்ன சொல்வார்? நம்மை பார்த்து காட் பிளஸ் யூ சொல்லுவார். என்ன சொல்லுவார்? காட் பிளஸ் யூ சொல்லுவார். கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்கள பாருங்கள். பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து, எங்க பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாங்க, பக்கத்தில் உள்ளவங்கள பாருங்கள். யார் பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து கரங்களை குளிக்க சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. தாயே, நான் என்ன கெட்ட வார்த்தையாக சொல்ல சொன்னி? நல்ல வார்த்தை தானே சொல்ல சொன்னி? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், காட் பிளஸ் யூ. நல்ல கரங்களை குலுக்கி முகத்தை பார்த்து சொல்லுங்கள், காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு சில பேர்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. கரங்களை குளிக்கிட்டு கரங்களை பார்க்குறது, மோதிரம் செயினி எல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கான்னு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவுமே மிஸ் ஆகாது. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அன்பிற்குரியவர்களை, இன்றைய நாளில் நீங்கள் ஆவலாய் நமது சவேரியாருடைய 5வது நவநாள் திருப்பலியை காண வந்திருக்கிறீர்கள். உங்கள் யாவரையும் தொடக்க நூல் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். ஆகாய் புத்தகம் 2:19 படி, ஆண்டவர் இன்று முதல் உங்களுடைய கண்கள் ஆசீர்வாதத்தை காணும்படியாய் செய்வாராக. இங்கு பார்க்கிறோம், பல குழந்தைகள் இருக்கிறீங்க, இளைஞர்கள் இருக்கிறீங்க. யாக்கோப்பு புத்தகத்தில் பார்க்கிறோம் 1வது அதிகாரம் 5வது வசனம், எந்த ஒரு மகன் மகள் என்னை ஆவலாய் ஆசையாய் தேடி திருப்பலிக்கு வருகிறானோ அவனை நான் ஞானத்தாலும் ஆளுகையினாலும் நான் நிரப்புவேன் என்று சொல்லி, இன்றைய நாளில் ஆண்டவர் பாதம் கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களை, இன்றைய நாளில் நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மிக அருமையான ஒரு முன்னுரை. நமது பங்கு தந்தையும் கூட ஒரு அருமையாக இதை எடுத்து கூறினார்கள். என்ன தலைப்பு அது? விடிய விடிய கதை கேட்டு சொல்லுங்க, என்ன தலைப்பு? கூட்டு இயக்கமே கத்தோலிக்க திரு அவை என்று போதித்த புனித சவேரியார். அன்பிற்குரியவர்கள், மிக அழகாக நமது தந்தை அவர்கள் போதித்தார்கள். கூட்டு இயக்கம் என்பது என்ன? யாவரும் இணைந்து செயல்படுவது. யாவரும் இணைந்து செயல்படுவது. இந்த ஒரு கரங்களில் 5 விரல்கள் இணைந்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும். ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொல்ல போனால் யாவரும் இணைந்து குடும்பமாய் ஒன்றாய் சேர்ந்து வருவது, இதுதான் கூட்டு இயக்கம். அப்படி என்று சொல்ல போனால் நமது கத்தோலிக்க திரு அவை பல அடுக்குகளை கொண்டுள்ளது. திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள் 5 விரல்களாக இருந்து ஒன்றாக சேர்ந்து உழைக்கக்கூடியவர்கள். யாவரும் ஒன்றாக இணைந்தால் மட்டும்தான் மீட்பு. அன்பிற்குரியவர்களை பாருங்கள், நமது சவேரியாரும் கூட இந்த கூட்டு இயக்கத்தை வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். இவருடைய பேச்சுகளில் கூட்டு இயக்கத்தை பற்றி பேசவில்லை, ஆனால் இந்த கூட்டு இயக்கம்தான் இவருடைய வாழ்வாய் அமைந்தது. அந்த ஒன்றாய் செயல்படுதல், மீட்பு பணியில் ஒன்றாய் செயல்படுதல் என்பது இவருடைய வாழ்வாய் இருந்தது. ஆகவே இவர் போதிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது, இவருடைய வாழ்வுதான் அந்த கூட்டு இயக்கம். அன்பிற்குரியவர்களுடைய இவருடைய பார்வையில் அந்த திருச்சபை என்பது என்னவென்று தெரியுமா? மிக அழகாய் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? திருச்சபை என்பது ஒப்புரவாக்கப்பட்ட மனித குலம். திருச்சபை என்பது என்ன? ஒப்புரவாக்கப்பட்ட மனித குலம். அன்பிற்குரியவர்களே, 2003ஆம் ஆண்டு ஆயர்களின் மாமன்றம் என அந்த கூட்டம் கூடுகிறது. அந்த கூட்டத்திற்கு ஒரு அருமையான தலைப்பு ஒன்றை மைய கருத்தாக வைத்திருந்தார்கள். அது என்ன தலைப்பு? இணைந்து பயணிக்கும் திரு அவை. இணைந்து பயணிக்கும் திரு அவை. அந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையில் ஒவ்வொருவரும் ஒன்றிப்பாக நாம் கூடுகின்றோம், பங்கேற்கின்றோம், நற்செய்தியை அறிவிக்கின்றோம். ஆகவே இவர் திருச்சபை என்பது என்னவென்று சொல்கிறார்? ஒப்புரவாக்கப்பட்ட மனிதகுலம்.
ஒப்புரவாக்கப்பட்ட மனிதகுலம் என்பது என்னவென்று தெரியுமா? பிரிவினை இல்லாத மனிதகுலம், வேற்றுமை இல்லாத மனிதகுலம், வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற மனிதகுலம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இவர் இந்திய தேசத்தை அடைந்த பிறகு ஒரு சில கத்தோலிக்கர்கள் குழுக்களாக இருந்தார்கள். இவர்கள் அந்த ஒற்றுமையாய் செயல்பட வேண்டும் என்பதற்காக இவர் எடுத்த கருவிதான் அந்த கூட்டுவியக்கம், ஒன்றாய் இணைந்து செயல்படுதல். இவர்களுக்குள்ளாய் எந்த ஒரு வேற்றுமை இருக்கக்கூடாது. ஆகவே இந்த வேற்றுமையை களைய வேண்டும் என்பதற்காக தன்னையே அவர் இந்த நற்செய்தி பணியில் ஒப்பு கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களை பாருங்கள், ஒன்றாய் சேர்ந்து இணைந்து செயல்படுகின்ற ஒரு மனித குலத்தை அவர் உருவாக்க ஆசைப்படுகிறார். இதற்கு அடிப்படையாக கொண்டது எதுவென்று தெரியுமா? தமத்திருத்துவம். தமத்திருத்துவத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? தந்தை, மகன், தூய ஆவி. இவர்கள் யாவரும் மூவரும் ஆனால் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள். ஒரே சித்தத்தை உடையவர்களாகவும் ஒரே வல்லமை உடையவர்களாகவும் ஒரே ஞானம் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் மூவரும் இணைந்து செயல்பட்டதன் நிமித்தமாக மனித குலத்திற்கு மீட்பு உண்டாயிற்று. அன்புக்குரியவர்களே, சேர்ந்து இணைந்து செயல்படும் போதுதான் மீட்பு. ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று நமது சவேரியாருடைய வாழ்விலே பாருங்கள். சவேரியார் அவர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள். இவர் போதித்து பல மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து மக்கள் யாவரையும் அந்த ஒரு புனித பாதையில், ஒழுக்க பாதையில் கூட்டுவிக்க அந்த குடும்பமாக இணைந்து செயல்படக்கூடிய அந்த ஒரு நற்செய்தி பணியில் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கும் பொழுது புரொட்டஸ்டன்ட்ஸ் அவங்க பார்க்குறாங்க, ஆகா, கத்தோலிக்க திருவாவையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இவர்கள் யாவரையும் தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சதித்திட்டம் செய்கிறார்கள். ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பல காரியங்களை தடை செய்கிறார்கள். இந்த கத்தோலிக்க மக்களுக்கு கொண்டு போய் சேரக்கூடாது, இவர்கள் யாவரும் இந்த புரொட்டஸ்டன்ட்குள்ளாய் வர வேண்டும் என்று சொல்லி சதித்திட்டத்தை தீட்டுகிறார்கள். ஆனால் சவேரியார் அவர்களுக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார். கத்தோலிக்க திருச்சபையின் பண்புகளையும் அந்த ஒன்றாய் சேர்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆற்றலையும் கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் எதிர்த்து போராடுகிறார்கள். எங்கள் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அந்த விசுவாசத்தில் நாங்கள் இருப்போம், அந்த முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஒற்றுமையில் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய கத்தோலிக்க விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் பிலிப்பியர் புத்தகம் 2:2 பார்க்கிறோம். அந்த மக்கள் எப்படியாக இருந்தார்கள்? மிக அழகாய் கூறப்படுகிறது, நீங்கள் ஒரே எண்ணமும் அன்பும் உள்ளமும் கொண்டவராய் திகழ வேண்டும். அன்பிற்குரியவர்களை பாருங்களேன், நாம் யாவரும் திருமுழுக்கின் வழியாக பொது குருத்துவத்தில் இணைகின்றோம். நீங்களும் நாங்களும் பொது குருத்துவத்தில் இணைகின்றோம். நாங்கள் யாவரும் தனி குருத்துவம் என்று சொல்ல போனால் நாம் யாவருமே பொது குருத்துவத்தில் இருக்கின்றோம். இந்த பொது குருத்துவத்தில் ஒரு கடமை உண்டு, பொறுப்புகள் உண்டு. அந்த பொறுப்புகளை நான் தனியே செய்யக்கூடாது. இன்று பல மக்களை பார்க்கிறோம், நான் ஒரு சபையை உருவாக்குவேன் என்று சொல்லி தனியாய் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளில் சவேரியாரும் ஆண்டவரும் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் யாவரும் பொது குருத்துவத்தில் ஒன்றாய் கத்தோலிக்க திருவாவையை கட்டி எழுப்பக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பவுலடிகளார் மிக அழகாய் சொல்கிறார், நாம் யாவரும் இணைந்து செல்ல வேண்டும், கத்தோலிக்க திருவாவையை கட்டி எழுப்ப வேண்டும். நம்மிடத்தில் உடல் இருக்கிறது, உடலில் உறுப்புகள் இருக்கிறது. கண்களானது நான் ஒளி கொடுக்கிறேன் என்று சொல்லி அது டாமினேட் பண்ண முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது. என்னுடைய கரங்கள் உழைக்கின்றது, ஆகவே நான் தான் பெரியவன் என்று சொல்லி அதிகாரம் செய்ய முடியாது. நான் தான் நடக்கிறேன் என்று சொல்லி கால்கள் அதிகாரம் செய்ய முடியாது. ஒவ்வொரு உறுப்புகளும் சேர்ந்து இணைந்து செயல்படும் பொழுதுதான் அங்கு மீட்பு, ஒரு முழு மனிதம் உண்டாகிறது. அன்பிற்குரியவர்களை பாருங்களேன், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், முன்னாள் திருத்தந்தை, மிக அழகாய் சொல்கிறார், கத்தோலிக்க திரு அவையில் பல முகங்கள் உண்டு, ஆனால் எல்லா முகங்களும் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய முகங்களாக இருக்க வேண்டும். பல முகங்கள் உண்டு. நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவர்களும் உண்டு, தாழ்ந்தவர்களும் உண்டு, ஏழையும் உண்டு, பணக்காரர்களும் உண்டு, படித்தவர்களும் உண்டு, படிக்காதவர்களும் உண்டு, வெள்ளைகளும் உண்டு, கருப்பைகளும் உண்டு. ஆனால் எல்லா மனிதத்திலும் ஒன்று உண்டு. அது என்ன? இயேசுவினுடைய சாயல். அப்படி என்றால் நான் இயேசுவினுடைய சாயலாக இருக்கிறேன். யாவரும் வேற்றுமையை கலர்ந்து ஒற்றுமையாய் இருக்க வேண்டும், ஒற்றுமையின் வழியில் நடக்க வேண்டும். அன்பியங்களாய் நமது திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும், ஒன்றாய் கூடி நமது ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு தீர்க்க முடிவோடு சவேரியார் சென்ற பாதையில் செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களை, இது உலகளாவிய திருச்சபையில் நாம் செலுத்தக்கூடிய பங்கு. நமக்கென்று சொல்லி ஒரு குட்டி திருச்சபை உண்டு. என்ன திருச்சபை உண்டு?
குட்டி திருச்சபை. அந்த திருச்சபை என்ன திருச்சபை? ஆவாரம்பட்டி தான் அந்த குட்டி திருச்சபை. உங்களுடைய குடும்பங்கள் தான் அந்த குட்டி திருச்சபை. கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், தட்டி விட்டு சொல்லுங்கள், ஏங்க ஆஹா ஆவாரம்பட்டியில் நிறைய பேருக்கு என்ன இல்லை வாய் இல்லை, ஐயோ பாவம். நல்லா தட்டி சொல்லுங்க, அன்புக்குரியவரே நீங்கள் தான் அந்த திருச்சபை, நீங்கள் தான் அந்த திருச்சபை. உங்களுக்குள்ளாய் ஒரே மனம், ஒரே சித்தம், ஒரே ஞானம் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, ஒரு கதை ஒன்று மிக அழகாய் சொல்லப்படுகிறது. 3 ஃபிஷர்மேன் என்ன செய்கிறாங்க? கடலுக்குள்ளே போகிறாங்க. கடலுக்குள்ளே போயிட்டு என்ன செய்கிறாங்க? மீன் பிடிக்க போகிறாங்க. மீன் பிடிக்கும் பொழுது ஒரு பெரிய புயல் வருது. புயல் வந்து அந்த கப்பலை சாய்ச்சி விட்டு இந்த 3 பேர் எங்கே போகிறாங்க? ஒரு தீவுக்குள்ளாய் போகிறாங்க. தீவுக்குள்ளாய் போயிட்டு மாட்டிக்கிறாங்க. எங்கே எப்படி போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னன்னே ஒன்றுமே தெரியலை. உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே எப்படியாவது நாங்கள் வந்து கரை போய் சேரணும், வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. கொட்டத்தாவரம்பட்டியில் இந்த நீங்களாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க பார்த்தீங்களா, இதே போல தான் கரங்களை விரித்து அவங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வாராரு. ஆண்டவர் வந்து கேட்குறாரு, அன்புக்குரியவர்களே நீங்கள் உங்களுடைய ஜெபம் வல்லமையாக இருக்கிறது, ஆகவே நீங்கள் கேட்கின்ற யாவற்றையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். உடனே முதல் ஆள் சொல்கிறார், ஆஹா இதுதான்டா நல்ல சான்ஸ். என்ன, நம்ம அமெரிக்காவை பார்த்ததே இல்லை, எப்படியாவது அமெரிக்காவில் போயிட்டு செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவரே நான் அமெரிக்காவில் போயிட்டு செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு அமெரிக்கா போகிறீங்க, போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. உடனே அவர் போயிட்டார். 2வது நபர்கிட்ட வராரு, கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 2வது நபர் சொல்கிறார், நான் என்ன இழுச்ச வையனா, என் நண்பன் வந்து அமெரிக்காவுக்கு போவான்னா நான் எங்கே போவேன்? ஆஸ்திரேலியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே ஆஸ்திரேலியாவில் எனக்கு ஒரு பெரிய வீடு மட்டும் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. 3வது நபர்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய 2 நண்பர்களும் இங்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க? 2 நண்பர்களும் உடனடியாக இங்கே வந்துட்டாங்க. அன்பிற்குரியவர்களே, நமது குடும்பம் என்று சொல்ல போனால் அது குட்டி திருச்சபை. அந்த குட்டி திருச்சபைக்குள்ளா என்ன வேண்டுமாம்? ஒரே மனம் வேண்டுமாம். அந்த ஒரே மனம் இல்லை என்று சொல்ல போனால் நமது திரு அவை, நமது குட்டி திரு அவை, நமது குடும்பம் காணாமல் போய்விடும். இன்றைய நாட்களில் நமது குடும்பங்கள் காணாமல் போவதற்கு காரணம் ஒரே மனம் இல்லாத அந்த ஒரு தருணம். 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன செய்கிறாங்க? விண்ணகத்துக்கு போகிறாங்க. இறந்து முடிந்து விட்டு விண்ணகத்துக்கு போகிறாங்க. விண்ணக வாசலில் யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? பேதுரு இருக்கிறாரு. பேதுரு சொல்கிறாரு, வாங்க கணவன் மனைவியே வாங்க, 2 பேரும் ரொம்ப அருமையான வாழ்வு வாழ்ந்துருக்கிறீங்க, ஆகவே நீங்கள் 2 பேரும் என்ன செய்யுங்க, இந்த பரலோக வாசல் திறக்கப்பட்டிருக்கு, நீங்கள் 2 பேருமே போகலாம் என்று சொல்லி அவர் இருவரையுமே அழைக்கிறார். ஆனால் கணவன் சொல்கிறாரு, சாமி பேதுரு சாமி, என் மனைவி மட்டும் உள்ளே போகட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். உனக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு? பரலோகத்துக்காக நிறைய மக்கள் ஏங்குறாங்க, ஜெபிக்கிறாங்க, கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறாங்க, பாவ சங்கீதனை செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்ல வாழ்வு வாழ்ந்து சொர்க்கத்துக்கு போகலைன்னா என்ன அர்த்தம்? இல்லை சாமி, நான் வந்து நரகத்துக்கே போகிறேன் சாமி சொல்கிறேன். ஏயா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் மிக அழகாய் சொல்கிறார், என் மனைவி இல்லாத எந்த ஒரு இடமும் எனக்கு சொர்க்கம்தான். பார்த்தீர்களா அன்புக்குரியவர்களே, குட்டி திரு அவை எப்படியாய் போய்கொண்டிருக்கிறது. இந்த திரு அவையில், நமது குட்டி திரு அவையில் இந்த ஒன்றாய் சேர்வதற்கு தடையாய் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எதுவென்று தெரியுமா? செல்ஃபோன் தான். இன்றைய காலகட்டத்தில் இந்த இளைஞர்கள் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. விட்டால் செல்ஃபோனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க போல. என்ன, இன்றைக்கி ஒரு சில பேர் வெளியில் போகிறாங்க, வெளியில் போய் பார்க்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்லா சிரித்து பேசுகிறாங்க. அப்படியா இப்படியா சிரித்து பேசுகிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து கணவனை பார்த்தா ஒரே முறைப்பு, மனைவியை பார்த்தா ஒரே முறைப்பு. அன்பிற்குரியவர்களே, எப்படியாய் நமது குட்டி திரு அவை இருக்கிறது. இந்த திரு அவையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? ஒரே மனதுடையவராய் இருக்க வேண்டும். எப்படி ஒரே மனதுடையவராய் இருக்க வேண்டும்? கணவனுக்கு தலைவலி வந்ததுன்னா மனைவிக்கு என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்? ஃபீல் பண்ணணும். கணவன் வீட்டு வேலையை விட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது மனைவிமார்கள்லாம் கேட்கணும். எப்படி கேட்கணும்? அத்தான், இன்றைக்கு மதியம் 1 மணிக்கு தலைவலி வந்ததா? ஆமாம் ஆமாம், எனக்கு தலைவலி வந்தது, நான் அதை ஃபீல் பண்ணேன். அன்புக்குரியவர்களே, அந்த கூட்டு இயக்கம் என்ன? ஒரே மனம் உடையவர்கள் என்று சொல்ல போனால் இந்த ஃபீலிங்ஸ் இருக்கணும். மனைவிக்கு ஒரு வழியா, மனைவிக்கு ஒரு வேதனையா, கணவன் அதை ஃபீல் பண்ணணும். இந்த குட்டி திரு அவை ஒரு ஹெல்த்தியான ஒரு குட்டி திரு அவையாக இருந்தது என்று சொல்ல போனால் அந்த கூட்டு இயக்கத்தில் நான் வல்லமையாய் செயல்படுவேன், என்னுடைய ஆற்றலோடு செயல்படுவேன், என்னுடைய முழு வலிமையும் கொடுத்து இந்த திரு அவையையும் இந்த ஆலயத்தையும் கட்டுவதற்கு நான் முழு ஒத்துழைப்பையும் நான் கொடுப்பேன். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய மனசை தொட்டு எனக்கு சொல்லணும். என்ன, யாரெல்லாம் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிப்பீங்க? ஆண்டவரே, எனக்கு அடுத்த ஜென்மத்தில் மனசை தொட்டு சொல்லணும். என்ன, ஜெபிக்கும் பொழுது யாரெல்லாம் இப்படி ஜெபிப்பீங்க? ஆண்டவரே, என்னுடைய அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா, இதே கணவர் இதே மனைவி அடுத்த ஜென்மத்தில் எனக்கு வரணும். யாரெல்லாம் ஜெபிப்பீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஃபாதர், குற்றத்தாவரப்பட்டு என்ன ஒரு கூட்டு இயக்கமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. வெரி குட். ஏங்க, அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது சாமியார் நினைக்கிறேன், எல்லாரும் நினைக்கிறாங்க, சாமி உங்கள் மறைவுரையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க, ஏன் என் குடும்ப பிரச்சனையில் தலையிடுறீங்க? பார்த்துக்கிறங்க கணவர்களே, எத்தனை மார்கள் உங்களை விரும்பி காதலித்து என்ன சொல்கிறது, மனைவிமார்களே பார்த்துக்கிறங்க, எத்தனை கணவன்மார்களும் உங்களை சின்சியராக லவ் பண்ணுறாங்கன்னு. அன்பிற்குரியவர்களே, இந்த திரு அவையில் ஒற்றுமை இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் குறைவுள்ளவன் என்று சொல்லி தெரிந்திருந்தும் அவர் வருகிறார். குறைவுள்ளவன் என்று தெரிந்திருந்தும் வருகிறார். நமது கணவன் குறைவுள்ளவர் தான், நமது மனைவி குறைவுள்ளவர் தான். ஆனால் ஆண்டவரை பாருங்களேன், நான் முழுமையாய் நிறைவு பெறும் பொருட்டு அவர் தன்னையே இழக்கிறார், தியாகம் செய்கிறார். உங்கள் மனைவி குறைவுள்ளவராய் இருக்கிறாரா? கணவன்மார்களே, வீட்டு குடும்பத்தார்களை என்ன செய்ய வேண்டுமாம்? நீங்கள் முழுமையாய் மனைவிக்குள்ளாய் செல்ல வேண்டும். உங்களுடைய கணவனுடைய வாழ்வில் குறைவு இருக்கிறதா? மனைவிமார்களே, குடும்பத்தார்களே, உங்களுடைய கணவன்மார்களில் நீங்கள் முழுமையாய் செல்ல வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களா? நீங்கள் முழுமையாய் செல்லுங்கள். இந்த திரு அவை, குட்டி திரு அவை வலுப்பெற்றால் மட்டும்தான் அந்த திரு அவையை நான் வலுப்பெற செய்ய முடியும். இந்த குட்டி திரு அவையில் நான் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் அந்த உலகளாவிய திரு அவையை நான் இணைந்து செயல்பட முடியும். இந்த குடும்பத்தை நான் கட்டி எழுப்பினால் மட்டும்தான் என்னுடைய திரு அவையையும் என்னுடைய ஆலயத்தையும் நான் கட்டி எழுப்ப முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரு அற்புதமான நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த நற்செய்திகள் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? விட்டு கொடுத்து வாழ பாருங்கள். உங்களுக்குள்ளாய் பெரியவர் என்ற ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்ந்து கொடுப்பவர் உயர்த்தப்படுவார், உயர்த்தப்படுபவர் தாழ்த்தப்படுவார். அன்புக்குரியவர்களே, உங்கள் குடும்பங்களை நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள். அதுதான் கூட்டு இயக்கம். உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை புரிந்து வாழ பாருங்கள். இதுதான் கூட்டு இயக்கம். இந்த கூட்டு இயக்கத்தை, இந்த இணைந்து செயலாற்றுதலை உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் செயல்படும் பொழுது அந்த திரு அவை கூட்டு இயக்கமாக தானாக வளர ஆரம்பிக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஒரு உறுதி எடுப்போம். என்னுடைய குட்டி திரு அவையில், என்னுடைய குடும்பத்தில் நான் கூட்டு இயக்கமாய் ஒரு மனதோராய் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நான் வாழ்வேன். எனது ஆலயம் கட்டப்படும். அப்பொழுதுதான் என்னுடைய திரு அவை உயர்த்தப்படும். சவேரியார் நம்மையும் நமது வாழ்வையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.